ஐயாவுக்கு மேடை பேச்சாளர், நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாரு, பல இலக்கிய அமைப்புகளுடைய தொடர்புடையவர். நம்ம நிறுவனருக்கு ஆசான் அவருடைய கூட்டு அவருடைய கவிஞர் ஆசானாக அவரை நம்ம மன்றத்தில் இந்த தங்கச்சி சுவாமிநாதன் அவருடைய அவரை பற்றி ஒரு வரி, அதெல்லாம் ஒரு தங்கச்சி சுவாமிநாதன்லாம் இன்னும் இருக்க முடியும், நாட்டில் நம்ம ரொம்ப போற்ற முடியும். மிக எளிமையாக எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுத்தவர், மக்களிடத்தில் அந்த கருத்தை எப்படி கொண்டு போய் அடுக்க முடியல. நடைமுறையில பெரிய பேச்சாளர்கள் மேடை ஏற்றி இறங்கி பேசுறவர் இல்லை, அந்த பேச்சை எப்படி தனித்துவமாக வாழ்ந்து காட்டியவர். அதையெல்லாம் நீங்க வீட்டுகளில் நீங்க படித்து மகிழலாம், ரசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்முடைய தங்கச்சி ஐயா அவர்களுடைய நினைவுகளை நீங்கள் சிறப்பாக கூறுமாறு ஐயா ஜெயமோகன் அவர்களை அழைக்கிறேன். ஜெயபாஸ்கர் நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள், துணைத் தலைவர் அவர்கள் சால்வை அணிந்து மரியாதை செய்வார். அனைவருக்கும் இந்த இந்தியார் மாலை வேளையில் என் வணக்கங்களை, வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசிய நண்பர் ஒருவர், நாடு நலமாக இல்லை, சூழல்கள் கவலைப்படுத்த காலையிலே இருக்கின்றன, நாம் அனைவரும் கல்வியிலும் கவலையிலும் முடிந்திருக்கிறோம் என்ற உண்மையான ஒரு கவலையை பகிர்ந்து கொண்டார். அந்த கவலை ஒருபுறம் உண்மையே நம்மையும் கூட்டிக் கொண்டால் கூட திட்டமிட்டபடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர வேண்டியிருக்கிறது என்பதனால் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகின்ற என் அருமை நண்பர், என்னை ஆசானாக ஏற்றுக்கொண்டவர், ஆனால் நான் எது சொன்னாலும் கேட்காதவர், தான் எழுப்பப்பட்டதை மட்டும் செய்வதில் மிக உறுதியாக இருப்பவர், சொல்கேளான் என்கிற ஏழு கிரியவர்கள் நிறுவனராகவும் தலைவராகவும் இருந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார். இங்கே ஏழு கிரியவர்களை அறிமுகப்படுத்தி பேசிய நண்பர் குறிப்பிட்டதைப் போல அவரது உழைப்புக்காகவும் அவருடைய சுறுசுறுப்புக்காகவும் அவருடைய அணுகுமுறைகளுக்காகவும் கண்முன்னே அவர் பெற்ற வளர்ச்சிகளுக்காகவும் உண்மையிலேயே அவரை நான் பெரிதும் கூர்ந்து கவனித்து அடிக்கடி வியப்படுவது. அவருக்கு இப்போது 78 முடிந்து 79 வயது நடந்து கொண்டிருக்கிறது. 79 வயது இப்படி கூழித்திருந்து விளையாடுவது என்பது சாதாரண செய்தியே கிடையாது. தாம்பரம் நகைச்சுவாளர் மன்றத்தை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஏவி கிரியவர்கள் என்னுடைய நண்பர் என்பதிலும் கடந்த 25-30 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு நான் பயணிக்கிறேன் என்பதும் பெரிதும் நான் பெருமை கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சொல்கிறார் ஏவி கிரி அவர்களுக்கும் தென்கட்சி சாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. ஏவி கிரி அவர்கள் சிரித்துக் கொண்டே நகைச்சுவை சொல்லுவார், சொல்கேளான் அவர்கள் சிரிக்காமல் சொல்லுவார். இது ரெண்டு தான் அவர்களுக்கு உள்ள வேறுபாடு. அந்த அளவுக்கு அவருடைய படைப்புகளிலே பேச்சிலே நகைச்சுவை இருக்கும். பல கூட்டங்களிலே சொல்கேளான் கவிதைகளை நான் முன்வைத்தும் எடுத்துரைத்தும் பேசுவதுண்டு. அற்புதமான பல கவிதைகளுக்கு அவர் சொந்தக்காரர்.
சுவாமி, வாயிலிருந்து கசி லிங்கம் எடுத்து கொடுத்தீர்கள், கையை அசைத்து வரவழைத்து விபதியை கொடுத்தீர்கள், மரத்திலிருந்து ஒரு மாங்கலத்தை பறித்து எங்கள் மடியிலே போட்டீர்கள். இப்படியாக எங்கெங்கோ இருந்து எங்களுக்காக எதையோ எடுத்துக் கொடுத்த உங்களை ஜாமீனில் இருக்க முடியாமல் போய்விட்டது. ஒரு கோடி சாமியார்கள் எப்படி ஏமாற்றுகிறார்கள், கடைசியில் எந்த இடத்துக்கு போகிறார்கள். எதையோ எடுத்துக் கொடுத்த அவர்களை ஜாமீனில் இருக்க முடியவில்லையே என்ற ஒரு கவிதை இருந்தார். இன்னொரு கவிதை இருக்கும், நீ கையிலே ஒரு தாயத்தை கட்டியிருக்கிறாய், கழுத்திலே ஒரு தாயத்தை கட்டியிருக்கிறாய், நெற்றியிலே விபூதி இருக்கிறது, அதன் நடுவிலே குங்குமம் இருக்கிறது, மந்திரவாதிகள் பயன்படுத்தி கொடுத்த மந்திரத்தகத்தையும் இடிப்பிலே கட்டியிருக்கிறாய், எதையோ அணிந்து கொண்டிருக்கிறாய். பாவி, நீ உன் முகவரியை வைத்திருக்க கூடாதா? அனாதையாக கிடைக்கிறாயே அரசு மருத்துவமனையிலே என்று ஒரு கவிதை. எது இருக்க வேண்டுமோ அது உன்னிடம் இல்லை, எது தேவையில்லையோ அதெல்லாம் நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதாகத்தான் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் பாணியிலே நகைச்சுவையோடு பகுத்தறிவு கருத்துக்களை, தன்னம்பிக்கை கருத்துக்களை இடையராது எழுதி கொண்ட பகுதியை எழுதியவர். தொடர்ச்சியாக அவருடைய நூல்களை நாம் வெளியிட்டிருக்கிறோம். தென்கட்சி சாமிநாதன் ஐயா அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவரது குடும்பத்தினரோடு தென்கட்சி அவர்கள் நெருங்கிய பழக்கமுடையவர். அவருடைய மகன் ஆனந்த் அவர்கள் திருமணத்தை மதுரைக்கு வந்து தென்கட்சி ஐயா அவர்கள் நடத்தி வைத்தார்கள். அவருடைய நூல்களை எல்லாம் அவர் வெளியிட்டார்கள். என்னுடைய நூல்களையும் தொடர்ந்து தென்கட்சி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். முதலாக நான் வெளியிட்ட ஜெயபாஸ்கரன் கவிதைகள் என்ற நூலை தென்கட்சி அவர்கள் கடந்தான் வெளியிட்டார்கள். அவரோடு எனக்கான பழக்கம் என்பது மறக்க முடியாதது, என்றென்றைக்கும் நான் நினைத்து பார்க்கக்கூடியது. அவரை நான் சந்தித்த போது முதலாக சென்னை வானொலியிலே சந்தித்தேன். அப்போது கவிதை பூங்கா நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக அவர் இருந்தார். நான் என்னுடைய ஆலமரம் கவிதையை கவிதை பூங்கா நிகழ்ச்சியிலே வழங்கினேன். அதற்கு பிறகு அந்த கவிதையை குறித்து பேசி அந்த கவிதையை பெருமளவு பரப்பிய பங்கு தென்கட்சி சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு உண்டு. அந்த கவிதையை கேட்டுவிட்டு லேனா தமிழ்வான் அது போன்ற முக்கியமான ஊடகங்களால் எழுதிய கடிதங்களை எல்லாம் அடிக்கோடிட்டு எனக்கு அனுப்பி வைத்தார் ஐயா தென்கட்சியார் அவர்கள். அப்படியாக ஊக்கப்படுத்துவார், ஏராளமானவர்களை ஊக்கப்படுத்துவார். அவர் குறிப்பிட்டதை போல அதிக நாள் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும், இன்னும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் 67 ஆண்டு காலம்தான் அவர் நம்மோடு வாழ முடிந்தது. 1942ஆம் ஆண்டு பிறந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி பிறந்தவர் 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி மறைந்துவிட்டார். அவர் மறைந்த உடனேயே நானும் ஐயா ஈகேடி பாலன் அவர்களும் மருத்துவமனைக்கு போனோம், ராமச்சந்திரா மருத்துவமனை. அதற்குள்ளாக அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு ஊருக்கு சென்றுவிட்டார். கடைசியாக அவருடைய முகத்தை கூட பார்க்கிற வாய்ப்பு எனக்கு அமையவில்லை. ஆனால் வாரம் முழுக்க பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் அவரோடு பயணித்திருக்கிறேன். அவரை அழைத்து மக்கள் தொலைக்காட்சியிலே சுத்தி மன்றம் என்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். பள்ளிக்கூட பாட புத்தகம் சுமையா சுகமா என்று பள்ளிக்கூட குழந்தைகளே விவாதிப்பது போன்ற ஒரு நிகழ்ச்சி. 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் 3 பேர் இந்த பக்கம், 3 பேர் அந்த பக்கம். நடுவர் தென்கட்சி சுவாமிநாதன். அந்த நிகழ்ச்சிக்கு பேர் சுத்தி மன்றம். அந்த சுத்தி மன்றத்தை குழந்தைகள் பங்கு பெற்றார்கள். இந்த அணி குழந்தைகள் எல்லாம் எப்படிப்பட்ட சுமையாக கணக்கிறது புத்தகங்கள் என்று வாதாடுகிறார்கள். அது என்ன சுமையா? அது நம்முடைய பாட புத்தகம், நம்ம அறிவின் சுமை, அறிவை ஒரு சுமையாக நாம் சுமக்கூடாதா என்றெல்லாம் குழந்தைகள் பேசினார்கள். அவர் தீர்ப்பு வழங்கினார். அற்புதமான நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி அமைந்தது. தடுமாறுகிற தமிழினங்கள் என்ற தலைப்பிலே மக்கள் தொலைக்காட்சி வேடசந்திலே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறது. அதில் ஒரு கவிஞர் தலைப்பு தடுமாறும் தமிழ்நிலங்கள் என்ற தலைப்பு. அந்த தலைப்பிலே நான் அவரது தலைமையிலே நான் கவிதை வாசித்தேன். பச்சியப்பன், சக்தி ஜோதி என்று பல கவிதைகள் அங்கே கவிதை வாசித்தார்கள். அமைதியாக மேடையிலே அவர் உட்கார்ந்திருந்தார். தென்கட்சியார் அவர்கள் பார்க்கிறாரா அல்லது கண்ணை மூடி கொண்டிருக்கிறாரா என்றே யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. கண்ணில் அவருக்கு அப்படி ஒரு நோய். அவர் இத்தகைய சூழலிலும் அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வராது. அவரால் அழ முடியாது, கண்ணீரே வராது. அப்படி ஒரு நோய் அவர். அப்படியே உட்கார்ந்திருக்கிறார். நீங்கள் இப்போது இந்த கவிதைகளை கேட்டுக்கொண்டு கண் திறந்து பார்க்கிறீர்களா இல்லை கண்மூடி உணர்கிறீர்களா என்று கூட எனக்கு தெரியவில்லை என்று நான் கவிஞருக்கு அவர் வரை சொன்னேன். அவர் பேசும்போது சொன்னார், அது ஒன்றுமில்லை, பாதி வட்டத்தில் இருந்தேன். காரணம், நான் 35 ஆண்டுகளாக அரசாங்க அதிகாரியாக வேலைப்பாட்டு மேலேயே சொல்லுவார். நகைச்சுவை போகிற போதுதான் நகைச்சுவையாக சொல்லுவார்.
குற்றாலத்துக்கு நாங்கள் அடிக்கடி போவோம். ஒரு முறை நானும் தென்கட்சியாளர்களும் ஐயா அருணாசலம் அவர்களும் காசி ஆனந்தன் அவர்களும் அந்த குற்றாலத்தின் உயரமான மலைச்சிகரத்தின் அருகே நடந்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று குடும்ப தரம் எனக்கு ஐயா தென்கட்சியாளர்களே சொல்லுங்க ஜெயபாஸ்கர் கேட்பார்கள். அது மலை உச்சி தெரிகிறது, அந்த உச்சியிலே நின்று ஒரு தகவல் சொல்லுங்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன தகவலை சொல்லுவீர்கள் என்று நான் கேட்டேன். நான் என்ன சொல்வது, நீங்க தான் என்னை பற்றி தகவலை எங்கள் வீட்டுக்கு சொல்லுங்கள். அந்த செய்தியை அன்றைய பட்டிமன்ற பேச்சாளர் தானே யாரோ கேட்டது போல அவருடைய பாணியில் சொன்னார். ஆனால் நடந்தது என்னுடைய அருகே நான் கேட்ட கேள்வி தான் அவர் அப்படி சொன்னார். அந்த நேரத்துக்கு வரும். நான் ஒரு முறை கேட்டேன், எப்படி உங்களால் இந்த நகைச்சுவையை தயாரிக்க முடிகிறது என்று அவர்கள் கேட்டேன். திருக்குறள் முனுசாமி அதை தான் கேட்டார். சென்னை மாவட்டத்துக்கு வந்திருந்த திருக்குறள் முனுசாமி அவர்கள் இதே கேள்வியை கேட்டார், எப்படி நீங்கள் நகைச்சுவை தயாரிக்கிறார் என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் உங்கள் சட்டப்பயிலும் தான் எடுக்கிறேன், என்ன ஒரு செய்தி தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறேன் அவர்தான் என்று சொல்லிவிட்டு சொன்னார். இப்போது நீங்கள் ரிலேட்டிவிட்டி பற்றி பேசிக்கொண்டு வந்தீர்கள். நானும் கேவிசி செல்லப்பாவும் தென்கட்சி சாமிநாதன் 3 பேரும் போய் கொண்டிருக்கோம். அப்ப நான் வந்து ரிலேட்டிவிட்டி தியரி பற்றி பேசுறேன். அவர் அதை கேட்கிறாரா கேட்கலையா, அவருக்கு அது பிடிச்சிருக்கா ஏதோ எனக்கு ஒன்று தெரியும், அதை பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். ரிலேட்டிவிட்டி தியரி பற்றி பேசும்போது நேராக நம்ம போறோம், எதிர வரவனுக்கு அது வளர்ந்து பக்கம், நமக்கு இதற்கு இருந்து பக்கம், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பிரச்சனை கொடுத்துருக்கோம். சார்பு நிலை தத்துவம் அது தமிழுக்கு, அதை பற்றி நான் பேசிக்கொண்டே வருகிறேன். அவர் உண்மையே கேட்டு வர்றாரு தென்கட்சியர். ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு ரியாக்ஷன் இல்லை. அப்புறம் தான் சொன்னார், இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, எப்படி நீங்க நகைச்சுவை எடுப்ப, நீங்க சொன்ன செய்தி வச்சு நான் ஒரு நகைச்சுவை உற்பத்தி பண்ணிட்டேன். என்ன சொல்லுங்க ஐயா, திடீர்னு ஒரு கொள்ளக்காரன் இருக்கிறவன் நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், அதுக்கடுத்து தேனிசை செல்ல பார்க்கிறார். இப்போ 3 பேர் கடைசி ஆசனம் நான் கேட்கிறேன். முதல்ல தேனிசை செல்ல பார்க்க துப்பாக்கி காமிச்சு சுட போறேன், உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, நான் தமிழ் எழுத்தை பற்றி ஒரு பாட்டு பாடணும், அதான் என் ஆசை, நான் பாடினோடனே நான் சுட்டு கொண்டிருக்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, ஏன்கிட்ட கேட்கிறாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. நீங்க என்ன சொல்றீங்க, நான் ரிலேட்டிவிட்டி தியரி பற்றி ஒரு 1/2 மணி நேரம் பேசணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன்கிட்ட துப்பாக்கி அவர் கேட்கும்போது நான் என்ன சொல்றேன் என்றால், ஜெயபாஸ்கரன் ரிலேட்டிவிட்டி தியரி பேசுறதுக்கு முன்னாடி நான் சுட்டேன்னு சொல்லுவேன். இந்த நகைச்சுவை நான் அங்கேதான் தயாரிப்பேன் என்று சொன்னார். ஒரு முறை சிதம்பரம் போயிருந்தோம் ஒரு நிகழ்ச்சியாக. சிதம்பரத்துக்கு போயிருக்கும் போது அங்க சாராராம் என்ற ஒரு விடுதி இருக்கிறது. அந்த சாராராம் விடுதியிலே தங்கியிருக்கிறோம். நான் பெரிய படுக்கை, அது கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திர விடுதி போன்ற ஒரு சுகமான விடுதி. நான் வெளியே போய் பழம் வாங்கி கொடுத்தவையே நீங்கள் படுத்துக் கொள்ளுங்க, நான் வந்தேன் வெளியே போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தா அவர் தரையில துண்டு அடிச்சுட்டு தரையில கூட எல்லாம் படுத்துருக்காரு தரையில. நான் பதவிட்டேன், என்ன அவ்வளவு பெரிய படுக்கை இருக்கு குடிசாதனாலே, நீங்க தரையில படுத்துருக்கீங்க, மேல படுத்துறீங்க, ஏன் அப்படி படுத்துறீங்க? இல்ல இல்ல, தென்கட்சி சாமியான கட்டிலிருந்து கீழே விட்டாருன்னு ஜெயபாஸ்கர் யாரும் சொல்லக்கூடாது. இல்ல, தரையை பாதுகாப்பு. தரையில பட்டாக்கா எங்கிருந்து இருந்தாரு, தரையிலிருந்து இருந்தா சொல்லுவீங்களா? தரையிலிருந்து யாராலும் கீழே விட முடியுமா? இது வாழ்க்கைக்கும் பொருந்தும். தரையிலிருந்து யாராலும் கீழே விட முடியாது. நான் எப்பவுமே தரையிலிருந்து தான் விரும்புறேன் என்று ஒரு வாழின் மிகப்பெரிய தத்துவத்தை அவர் அன்றைக்கு சொன்னார். இப்படிப்பட்ட ஏராளமான அனுபவம். நகைச்சுவை அவர் பட்டணி செய்யாத செய்தியே கிடையாது. ஆனால் எந்த காலத்திலும் அவர் யாரையும் தன் நகைச்சுவையால் மட்டம் தட்டியது கிடையாது. ஒப்பீட்டு நோக்கிலே மற்றவர்களை அவமானப்படுத்தியது கிடையாது. அவர் பெண்களை ஆபாசமாக சித்தரித்த நகைச்சுவை சொன்னதே கிடையாது. உருவகேலி செய்தது கிடையாது. ஆனால் அவர் எதை பகடி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதையெல்லாம் பகடி செய்வார். மருத்துவமனையிலே எதற்கெடுத்தாலும் சோதனை செய்கிறார். என் அன்பு நண்பர் செந்தில் பிரசாத் இங்கே வந்திருக்கிறார், மருத்துவமனையினர். காவல் ஆய்வாளர் என் அன்பு சகோதரர் ஞானச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார். என் அன்பு தோழர் நமது செந்தில் வந்திருக்கிறார், தாமரை செந்தில்குமார், இந்த பகுதியை சேர்ந்தவர்கள். மற்ற நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர் தென்கட்சி சாமிநாதன் யாரை பகடி செய்ய நினைக்கிறாரோ அவரை மிகச்சரியாக பகடி செய்வார். மருத்துவமனையில் எதற்கெடுத்தாலும் சோதனை என்பது அவருடைய வருத்தத்துக்கு ஒரு நியாயம், வருத்தம் இருக்கிறது. அதுக்கு ஒரு நகைச்சுவை சொன்னார். ஒரு மருத்துவமனை உள்ளே மருத்துவர் சிகிச்சை பார்த்து கொண்டிருக்கிறார். வெளியே எல்லாரும் கையிலையும் உட்கார்ந்துருக்காங்க. எல்லா வாயிலும் தெர்மாமீட்டர் வச்சிருக்கு.
வந்தாலும் ட்ரீட்மெண்ட் தலைவலிக்குது உட்காருவா வாயில் வச்சாங்க. உனக்கு என்ன? எனக்கு வந்து கை வலிக்குது உட்காருவா. எது கேட்டாலும் வச்சிடறாங்க. கடைசியாக 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் தெர்மாமீட்டரை வாயில் வச்சுருக்காரு, இவரு வச்சுக்கிட்டு இருக்காரு. கடைசியாக அவ்வளவு கேட்குறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, நானும் லேசாக பேசிடுச்சு, அதை பிரிச்சு வச்சுட்டு போனோம்னா உட்கார வச்சுட்டு இது பண்ணிட்டாங்க. உனக்காவது பரவாயில்லைங்க, எந்த அவசரம் நான் தெர்மாமீட்டர் என்ன விஷயம்? நான் போஸ்ட் கொடுத்துட்டு போனோம் கொரியர் விளையாட்டை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். என்னையும் இது வந்து நகைச்சுவை, ஆனால் இதில் இருக்கிற சமூக யதார்த்தம், இதில் இருக்கிற சமூக சிக்கல், அதில் ஒளிந்திருக்கிற உண்மை அப்படி இருக்கு. எல்லா இடத்திலும் யோகாசனம் செய்வது ஒரு காலகட்டத்தில் பரபரப்பாக இருந்தது. உடலை எப்படி முறுக்கி, உடலை இப்படி திருப்பி, இந்த நகையெல்லாம் யோகாசனம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த மாதிரி நேரத்தில் அவர் சொன்னார், நான் யோகாசனம் என்று தனியாக போவதில்லை. மடிப்பக்கத்திலே 51 பேருந்தில் ஏறினால் அது ஆல் இந்தியா லெவல் நிற்கும். கூட்டம் அதிகமாக இருக்கும்போது இருக்கால் பல நேரங்களில் ஒரு காலில் நிற்பேன், பல நேரங்களில் ஒரு கையை பிடித்துக் கொண்டு ஒரு கையை சமூகத்தில் விடுவேன், சில நேரங்களில் 2 கையை பிடித்துக் கொண்டு 2 காலை தூக்கிக் கொள்வேன், சில நேரங்களிலே 2 காலையும் தூக்கி பக்கத்தில் உள்ள நாட்களில் வைத்துக் கொள்வேன். நீங்கள் இதை பார்த்தால் உண்மையிலேயே ஒரு சிறந்த யோகா கலைஞர் செய்வது போல இருக்கும். இப்படி நாம் நாள்தோறும் யோகா செய்யும் போது தனியாக போய் யோகா செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. மடிப்பாக்கத்திலிருந்து ஆளுநருடைய வர வரைக்கும் அந்த 1 மணி நேரம் யோகா பயிற்சி நாள்தோறும் நான் செய்கிறேன் என்று ஒரு பகடியாக சொன்னார். அற்புதமான ஒரு மனிதர். ஆனால் நான் முன்னரே குறிப்பிட்ட போல எந்த காலகட்டத்திலும் அவர் நகைச்சுவையை இழிவு செய்து ஒப்பிட்டு பயன்படுத்தியது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்தேன். அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே ஒரு நடிகர் ஒரு நடிகையை பேட்டி எடுக்கிறார். அந்த நடிகைக்கும் வயது முடிந்திருக்கிறது, வயதான குழந்தைகள் இருக்கிறார். நடிகர் பேட்டி எடுக்கிறார். அப்போ அந்த நடிகை சொல்றாங்க, ஒரு படப்பிடிப்பு, அந்த படப்பிடிப்பிலே ஒரு மலைப்பாம்பு என்னை மீது வந்து விடுகிறது, என் உடலை சுற்றிக் கொள்கிறது. அதுக்கு பிறகு அதை கதாநாயகன் வந்து காப்பாற்றுவார். அது போல ஒரு காட்சி. திடீரென்று மலைப்பாம்பை நான் குளித்துக் கொண்டிருக்கும் போது என் உடம்பிலே விட்டார்கள், அதை உடலை சுற்றிக் கொண்டது சொல்லும் போது அந்த நடிகர் மிக மிக இழிவான வகையில் சொன்னார், அதா அந்த மலைப்பாம்பாக நான் இருக்கக்கூடாதா? இது போன்ற அவலங்கள், இது போன்ற இழிவை தென்கட்சி சாமியார் நகைச்சுவை நீங்கள் என்றைக்குமே பார்க்க. அவர் ஏராளமாக சிந்தித்திருக்கிறார், ஏராளமான நூல்களை அவர் எடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் எளிமையாக எடுத்து வைத்தார். விவசாய நிகழ்ச்சிக்கு சென்னை வானொலியிலே அவரால் தான் பெயர் வந்தது. சென்னை வானொலியிலே அவரால் தான் விவசாய நிகழ்ச்சிக்கு பெயர் வந்தது. விவசாய நிகழ்ச்சி எல்லாமே ஒரு கட்டத்தில் விவசாயிகளை மிரட்டுவது போலவே இருக்கும். எப்படி மருந்தளிக்க வேண்டும் என்றால் 10 லிட்டர் தண்ணீரிலே 10 மில்லிகிராம் இந்த பால்டாலை கலந்து நன்றாக கலக்கிவிட்டு மீது ஸ்ப்ரே செய்யுங்கள், பயிர் மீது ஸ்ப்ரே செய்யுங்கள் சொல்வார். எது 10 லிட்டர், எது 10 மில்லி, எப்படி ஸ்ப்ரே செய்வது என்று விவசாயிகள் குழம்பினார்கள் திருநெல்வேலி வானொலி. அப்போது ஒரு நாள் வானொலியில் அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, ஒரு வாழை தண்ணி எடுத்துங்க, 2 மூடி பால்டால் விடுங்க, அதை ஒரு குச்சி வச்சு நல்லா கலக்கிடுங்க, ஒரு கொத்து வேப்பலை எடுத்துங்க, வேப்பலை எடுத்து தொட்டு பயிர் மேலே தெளிச்சு விடுங்க என்று அவர் சொன்னார். இப்படித்தான் விவசாய நிகழ்ச்சிகளை அவர் மக்களுக்கு எடுத்து வைத்தார். இன்றைக்கு வேலிகத்தான் முள்மரங்களை பற்றி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி நாடு முழுவதும் பரவியிருக்கிறது. வேலிகத்தான் முள்மரங்கள் சமூகத்துக்கு எதிரானவை என்ற கருத்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது நச்சு தாவரம். அந்த விழிப்புணர்வு என் மூலமாக பரவுவதற்கு வேலிகத்தான் என்ற விஷமுள்ளை குறித்து முதலாக என்னிடம் சொன்னவர், 2002ஆம் ஆண்டு என்னிடம் சொன்னவர் ஐயா தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். இன்றைக்கு வேலிகத்தான் முள்ளை பற்றிய ஒரு எதிர்ப்புணர்வு பரவி அதை நீதிமன்றமே அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால், நீதிமன்றமே அதை தவிர்க்க நினைக்கிறது என்றால் அதற்கு காரணம் தென்கட்சி. நான் அவரிடம் கேட்டேன், இந்த வேலிகத்தான் முன்பாங்களை பற்றி சொல்லுங்கள் ஐயா, எங்கள் ஊரிலே அது மிகப்பெரிய அளவில் கால்களை புண்படுத்தி குத்தி கொண்டிருக்கிறது, பல பேர் கால்களை எடுத்து விடுகிறார்கள், வேலிகத்தான் முன் கொடுத்த இடத்துல உள்ள குடியை போட்டுட்டு அதை குச்சியால மூக்கால தோண்டி தீக்குச்சி மருந்து அதை வச்சு அதை கொளுத்துவாங்க பாருங்க, ஊரே நடுங்கிற மாதிரி நடுங்குவாங்க. அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த வேலிகத்தான் முன்மரங்கள் விவசாய நிலங்களை பாழ்படுத்தி விவசாயத்துக்கு உகந்ததாக இல்லாமல் இந்த மண்ணை மலடாக்குகிற மரம். அவர்தான்
இந்த வேலைக்கட்டா முன்மரம் எப்படி வந்தது, எப்படி முடிக்கிலோ விதையாக வந்தது, எப்படி கோயம்புத்தூர் விவசாய பள்ளிக்கூடத்தில் போனது, இங்கே எப்படி அதை வைத்தார்கள், காமராஜர் அவர்கள் இது எப்படி வேலையாக இருக்கும் என்று கணக்கு போட்டார். ஆனால் எப்படி அது கலையாக பயிராக மாறிவிட்டது. இதன் பெயர் புரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா. அவர் தான் முதல்வராக எனக்கு சொன்னார். இதோட தாவரவியல் பேர் புரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா. இந்த புரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா மறந்து இந்த செடியை அமெரிக்காவிலே விஷ தாவரங்களின் பட்டியலே வைத்திருக்கிறார்கள். கேரளாவிலே இந்த செடியை யாருமே பார்த்தவுடன் பிடுங்கி போட்டு விடுவார்கள். கர்நாடகாவிலே இந்த முள்மரத்தை வளர்க்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் தான் இந்த முள்மரம் வளர்ந்து 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 விவசாயிக்கு பெருங்கேடாக இருக்கிறது என்று பல செய்திகள் சொன்னார். அவர் சொன்ன செய்திகளை அடிப்படையாக கொண்டு முதலியாக 2002ஆம் வருடம் தினமணி நாளிதழில் வேளாண்மையின் பகைவன் என்கிற தலைப்பிலே நான் ஒரு கட்டுரையை எழுதினேன். வேலிக்கட்டான் முன்மரத்துக்கு எதிராக முதலாக எழுதப்பட்ட கட்டுரை அந்த கட்டுரை தான். அந்த கட்டுரை வெளிவந்த பிறகு கீற்று இணையதளத்திலே என் அன்பு நண்பர் ரமேஷ் அவர்கள் அதை வெளியிட்டார். அதற்கு பிறகு அது விக்கிபீடியாவுக்கு போயிட்டு நான் வேளாண்மை கருத்தரங்கிலே வேலிக்கட்டான் முன்மரத்தை பற்றி பேசுவதையே ஒரு தொழிலாக போட்டிருந்தேன். எல்லா இடங்களுக்கும் போய் அதை பேசினேன். இந்த செய்தி பரவ திரு வைகோ அவர்களும் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொடுத்தார். இப்படியாக அந்த செய்தி பரவி 2002ஆம் ஆண்டு வேளாண்மையின் பகையில் இந்த தலைப்பிலே நான் எழுதிய அந்த கட்டுரை பரவி மிகப்பெரிய விழிப்புணர்வை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி 2011ஆம் ஆண்டு மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்ச் வழங்கிய தீர்ப்பிலே இந்த மரம் ஏன் இருக்கக்கூடாது என்று 7 காரணங்களை பட்டியலிட்டது. அந்த 7 காரணங்கள் 2002ஆம் ஆண்டு நான் ஒன்றின் பின் ஒன்றாக எழுதிய 7 காரணங்கள். ஒரு கட்டுரை நீதிமன்றம் வரைக்கும் சென்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அப்படி ஏற்படுத்தியது என்றால் அதற்கு காரணம் ஐயா தெற்கட்சி சாமியார். தமிழ்ச்சான்றோர் பேரவையில், தந்தை பெரியார் தமிழ் சீர்திருத்தத்தில், நந்தன் ஆண்டு விழாவில், திங்கள் தொடர் கூட்டங்களில் எதிலுமே தென்கட்சி இல்லாத ஒன்று இருக்கவே இருக்காது. எப்போதும் அவர் தமிழ்ச்சான்றோர் பேரவை அலுவலகத்துக்கு வருவார். உணவின் மீதெல்லாம் அவருக்கு பிரியமே கிடையாது. இந்த சொன்னார்களா, தாம்பரத்து திண்டுக்கலுக்கு நானும் தென்கட்சியாக போகும்போது தொடர் வண்டியில 2 நிமிடம் இருக்கும் வண்டி. அந்த 2 நிமிடத்துக்குள்ள நம்ம ஏரி பொங்கல், உப்புமா, தோசை எல்லாவற்றும் 2 கையில் எடுத்து தண்ணீர் குட்டியோடு ரயிலில் ஏறி கொண்டு எங்கள் கிட்ட கொடுக்குறாரு. அடிக்கடி அவர் ரோட கிராஸ் பண்ணி போனாலே தாண்டினாலே அவர் கொடுக்குற உணவு தென்கட்சி வரும். அப்ப சொன்னார், இப்படி இறங்கி பண்ணோன்னு இப்ப எனவரே குழப்பமா இருக்குது. என்னையா சொல்லுங்க, இப்படி நம்ம நிற்குது வியாபாரம் மாதிரி பண்ணலாமா இல்லை சாப்பிடலாமான்னு கேட்டார். வியாபாரம் பண்றதா நம்ம சாப்பிட்றதா இல்லையா? இதை வியாபாரம் பண்ண முடியாது. அவர் சிறப்பாக நீங்களும் பண்ண மாட்டீங்க, நானும் பண்ண மாட்டேன். இங்க இருந்து திண்டுக்கல் வரைக்கும் சாப்பிட்டு போவோம், கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த உணவை அவர் சாப்பிட்டு கொடுப்போம். அந்த அளவுக்கு அவர் மீதும் பற்று உடையவர். அவர் ஒரு தனி ராஜாங்கம் வைத்திருந்தார். என்னை சொல்கையாளர்களே, இனியவர்களே, நமது அருணாசலம் ஐயா, அருணாசலம் ஐயா அவருடைய தீவிரமான ரசிகர். ஏதாவது சோறு கட்டும் போதெல்லாம் தென்கட்சி எதிர்க்க கேட்டு பாருங்க சார் அப்படிங்க. தொலைபேசி பண்ண ஐயா நீங்க தாணி பிடிச்ச உடனே வாங்கல, வந்தால் அவ்வளவு பெரிய மனிதர், அவ்வளவு பெரிய உடல் அப்படியே லேசாக ஆனாலும் ஐயா. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட அவர் பேசிட்டே இருப்பார். அப்பெல்லாம் ஈரப்பன் கடத்துற நேரம், ஈரப்பன் ஆட்கள் கடத்தி கொண்டு போவாங்க. அப்போ சொன்னாரு, இது மாதிரி தென்கட்சியாவே ஈரப்பன் கடத்திட்டு போயிருந்தாரு. கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் அதற்கான அரசாங்கம் எப்படியாவது தென்கட்சியாவே ஈரப்பன் கடத்தி மீட்டாகுன்னு ஈரப்பன் கிட்ட ஒரு கேசட் வருது, வேறுபட்ட தொழில ஒரு கேசட். அந்த கேசட்ல ஈரப்பன் பேசுறாரு, ஐயா நான் அவரை கடத்திட்டு வந்தேன், அவர் பேர் தென்கட்சி சாமியார்னு அவர் சொன்னாரு. அவர் கூட நான் ஒரு 2 நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன முடிவு பண்ணுறேன்னா, நான் 10 கோடி ரூபாய் உங்களுக்கு தரேன், நீங்க தயவு செஞ்சு அவர் முடிவு பண்ணுங்க. நான் எங்க கொண்டாந்து அவர் விடணுமோ அங்க விட்டுறேன். என் வாழ்க்கையில இனி நான் கடத்துற தொழிலே இறங்க மாட்டேன் என்று வீரப்பங்கிட்ட சிடி கேசட் வரதா பேசிட்டு அவர் வந்தாலே இடம் அந்த அளவுக்கு கலகலப்பாகிடுவார். நீண்ட நாள் வாழ்ந்திருக்க வேண்டியவர். அவருடைய நூல்களை எல்லாம் நாட்டுடைமையாக படவில்லை என்று கருதுகிறேன். அவருடைய நூல் இன்னும் நாட்டுடைமையாக, ஆனால் நாட்டுடைமையாக வேண்டும். ஒருவேளை எனக்கு தெரியாமல் ஆயிருந்தால் நல்லது, இல்லை என்றால் அவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட வேண்டும். நல்ல நல்ல நீதி கதைகள், குழந்தைகளுக்கான கதைகள், நாடோர் நகைச்சுவை என்று ஏராளமாக சாதித்தார்கள். இன்று ஒரு தகவல்,
நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த இன்று ஒரு தகவல் 13 ஆண்டு காலம் சென்னை வானொலியிலே அவர் சொன்னார். காலை 7:40 ஆரம்பித்து 7:44 7:45 வரைக்கும் 13 ஆண்டு காலம் இடைவிடாமல் சொன்னவர் இன்று ஒரு தகவலை அவர் சொல்லாரு. காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துடுவேன், நேராக ஸ்டுடியோவுக்கு போவேன். ஸ்டுடியோவுக்கு போகும்போது நானே பேசுவேன், தனியாக பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த செய்தியை ஜன்னலுக்கு கண்ணாடிக்கு அந்த பக்கம் ஒரு அம்மா நின்றுட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு என்னம்மா நீங்கள் மட்டும் நிற்கிறீங்கன்னாக்கா, நான் கேட்க ரொம்ப பிடிக்கும் ஐயா, ரொம்ப சிறப்பாக இருக்குது. என் முதல் ரசிகை அந்த இடத்த கூட்டி தூய்மைப்படுத்துகிற பெண்மணி, அவங்க தான் கேட்பாங்க. 13 ஆண்டு காலம் அந்த இன்றைய நீங்கள் சொன்னார். சிவாஜி கணேசன் எங்கடப்பா அந்த பிள்ளை ஒருத்தர் பேசுவானே, அவன் பேசுவான், அந்த பிள்ளை எங்க அப்புறம் போகிறவா நான் ஆப்ரேஷனுக்கு 7:40 என்று தென்கட்சி சுவாமிநாதன். சிவாஜி கணேசனுக்கு நாடு முழுக்க ரசிகர்கள் உண்டு. அந்த சிவாஜி கணேசன் தென்கட்சி சுவாமிநாதன் ரசிகராக இருந்தார். அதுதான் தென்கட்சி சுவாமிநாதன் சிறப்பு. அதேபோல் ஏவிஎம் சரவணன் 7:40 வந்து விட்டால் உடனே மால்வழி. அவர் அந்த இன்று ஒரு தகவலை அவரை வாசித்த அந்த காலகட்டத்தை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், அதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்று ஒரு தகவல் அவர் 2084 வரார், சென்னை வரார். 84 வானொலியில் வந்த பிறகு 86 கிட்டத்தட்ட 1087 இன்று ஒரு தகவல் வர ஆரம்பிக்குது. அது 13 ஆண்டு காலம், 13 ஆண்டு காலம் வருது. இந்த 13 ஆண்டு காலங்கள் காட்சி ஊடகம் மிக குறிப்பாக சன் தொலைக்காட்சி போன்ற காட்சி ஊடகம் கொடிகட்டி பறந்த காலம். காட்சி ஊடகங்கள் பக்கம் காட்சி ஊடகங்களை காண்பதற்கு மக்கள் தயாராகின்றார்கள். அவர்கள் தொலைக்காட்சியாக பார்த்தார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக பல தொலைக்காட்சிகள் வந்துவிட்டன. வானொலி அப்போது தன்னுடைய வலிமையை, தனது செல்வாக்கை மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. வானொலியை யாரும் அவ்வளவாக கேட்பதில்லை என்கிற நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நாள்தோறும் 5 நிமிடம் பேசி வானொலிக்கே பெருமை சேர்த்து ஒளி ஊடகத்துக்கு உயிரூட்டியவர் நம்ம தென்கட்சி சுவாமிநாதன். அவர் மறைந்த பிறகு அப்படி இருக்கும்போது அந்த ஒளி ஊடகங்களே கூட, சன் தொலைக்காட்சி கூட நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர் வைத்து இந்த நாள் இனிய நாள் என்று தொடர்ச்சியாக நிகழ்ச்சி அவர் வழங்கினார். நாள்தோறும் இந்த நாள் இனிய நாள் என்ற தலைப்பில் அவர் பேசுவார். இந்த நாள் இனிய நாள் ஒளி ஊடகம், அதாவது சவுண்டு, அந்த ஊடகம் காட்சி ஊடகத்தை காட்சி ஊடகம் என்பது அவரை அழைத்துக் கொண்டார். இந்த நாள் இனிய பேசுகிறார். இது என்னென்றால் அவர் மறைந்து விட்டார். மறைந்து விட்ட பிறகும் கூட தொலைக்காட்சியிலே எடுத்து வைக்கப்பட்டிருந்த அவருடைய அந்த பேச்சு காட்சிகள், இந்த நாள் இனி நாள் காட்சிகள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாயின. எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. அவர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அந்த செப்டம்பர் 16 நாள் 2009 செப்டம்பர் 16 12:34 அளவில் மணி அளவில் அவர் இருக்கிறார். அதற்கு பிறகு அவரை மடிப்பகத்துக்கு கொண்டு வந்திருந்தால் கூட மடிப்பகத்தில் அந்த இரவு முழுக்கும் முதலமைச்சரே அவர் அஞ்சலி செலுத்தியிருப்பார். எல்லோரும் பார்த்திருப்பார்கள். முகத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. உடனே என் வேலை முடிந்துவிட்டது, இனிமேல் எனது உடலை பார்த்தால் கூட நீங்கள் சிரித்தாலும் சிரிப்பீர்கள் என்று நினைத்தாலும் என்னவோ தெரியவில்லை. அவருடைய பயணம் மருத்துவமனையிலிருந்து நேராக அவர் ஊரை நோக்கி போய்விட்டது. அவர் ஊரிலே கொண்டு போய் தான் அவர் தனக்கு இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகளை செய்தார்கள். ஆக அவரிடமிருந்து அவர் எப்படி சிறந்தவர், அவர் எப்படி ஒரு ரோல் மாடலாக இருந்தார் என்று எல்லா கட்டங்களிலுமே பார்க்க முடியும். சிறந்த குடும்ப தலைவராக அவர் இருந்தார். நம்பர் 99 காரணேஸ்வரர் கோயில் மயிலாப்பூர்ல ஆளுநர் பின்னாடி தான் அவர் வீடு. அவருக்கு பார்க்கறதுக்கு நான் போறேன். ஒரு துண்டு கடிச்சிட்டு துணி துவச்சிட்டு இருக்காரு. அப்புறம் குழாவில் அந்த அடிப்படை தண்ணி அடிக்கிறார். நான் போகும்போது அடிப்படை தண்ணி அடிச்சிருக்காரு. துணியை அவன் துவைச்சி வச்சு நான் போய் என்ன ஐயா துண்டு கட்டிட்டு தண்ணி அடிச்சிருக்கீங்க இயல்பாக கேட்குறேன். ஏன் அது கூட இல்லாமல் சொல்றீங்களா? ஏன் அது கூட இல்லாமல் இருக்கணும்ன்றீங்களா? தெரியாம கேட்டுட்டேன், மன்னிச்சுங்க. இது இயல்பு போக நான் கேட்டேன். ரொம்ப இயல்பானவர். எந்த அளவுக்கு எளிமையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக இருப்பார். வெளியூர் பயணம் என்றால் நானெல்லாம் ஒரு 2 மணி நேரம் கிளம்புவேன். 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறவர் மட்டும்தான் சொல்லுவாங்க. இது ஈடு செய்ய முடியாத இழப்பு, இது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று எல்லோருக்குமே சொல்றாரு. உண்மையிலேயே தென்கட்சி சுவாமிநாதன் அவருடைய இழப்பு தான் உண்மையிலேயே ஈடு செய்ய முடியாத இழப்பு.
அவர் இடத்தை இன்னமும் யாரும் என்ன செய்ய முடியவில்லை. 2000 அவர் விடுத்து ஓய்வு பெற்றவுடன் 58-59 வயதில் அவர் ஓய்வு பெற்று விட்டார். ஓய்வு பெற்ற உடனே அவர் வானொலி நிலையம் பணியாளர் இல்லை என்ற நிலை வந்திருக்கிறது. உடனடியாக அந்த இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி நிறுத்தப்படுகிறது. இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகவில்லை. எப்படியாவது அவரை மீண்டும் அதை சொல்ல வைக்க வேண்டும் என்று வாசகர்கள் மிக மிக ஆசைப்பட்டார்கள். வானொலியின் வாசகர்கள் அந்த நிகழ்ச்சியாக எதிர்பார்த்தார்கள். அதன் விளைவாக பல வாசகர்களும் தமிழ் ஆர்வலர்களும் நண்பர்களும் தமிழ்ச்சான்றோர் பேரவைக்கு வந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர வேண்டும், வானொலியிலே அவரே தலைப்பிலே அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை வழங்க வேண்டும். அவர் வானொலியின் பணியாளராக இல்லாவிட்டால் பரவாயில்லை, வெளியிலிருந்து வருகிற ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஒரு அறிஞராக அதை செய்யலாம் அல்லவா என்று கேட்டு அதன் பிறகு நாங்கள் ஒரு மனு தயாரித்து எடுத்துக்கொண்டு மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சருக்கும் சென்னை வானொலி நிலைய இயக்குநருக்கும் ஒரு மனுவை தயாரித்துக் கொண்டு நேராக போயிட்டு அவர் நம்ம பார்த்தோம். அந்த மனுவை அவர் மத்திய அமைச்சரகத்துக்கும் பரிந்துரை செய்தார்கள். ஆனால் அதே பேரில் ஒளிபரப்பு சிக்கல் இருக்கிறது என்று ஏதோ காரணங்கள் சொன்னார்கள். நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தோம். அது ஒளிபரப்பு மறுபடியும் அவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை சென்னை வானொலியில் தொடர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆனால் அதை தொடர்ந்து நம்முடைய சன் தொலைக்காட்சியில இனி இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் அவர் பேசுறாங்க. ஐயா இப்போ டெய்லி வருது, இப்போ டெய்லி வந்துட்டு இருக்கு. இப்போ அவர் பேச்சு ஆமா இந்த நாள் அது என்ன எத்தனை முறை கேட்டாலும் இப்போ ஞானச்சித்தன் வந்து நாள்தோறும் அதை போட்டுருவாரு. சமூக வழக்கங்கள் செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்தால், சிந்திக்க வேண்டியதை சிறப்பாக சிந்தித்தால், நாம் ஒரு காரியத்தை செய்து முடித்து விட்டால் போதும், அந்த காரியம் பேசிக்கொண்டே இருக்கும் என்பதற்கு தென்கட்சி உதாரணம். தென்கட்சியெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார். அவர் மறைந்த காலத்திலெல்லாம் சமூக ஊடகங்கள் இல்லை. ஆனால் இன்னைக்கு சமூக ஊடகம் முழுக்க அவர் தான் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கருத்தியல் அப்படிப்பட்டது. இப்படிதான் தேடுகிறார்கள். அவரை பற்றிய வாழ்க்கை வரலாறு நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்திருந்தால், இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்திருந்தால் அவர் எவ்வளவு செய்திருப்பார், எவ்வளவு சாதித்திருப்பார். ஒரு முறை நான் கேட்டேன், ஐயா நாங்கள் எல்லாம் இளைஞர்கள் போராட வேண்டும், சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், குற்றவாளிகளை அங்கங்கே தண்டிக்க வேண்டியதெல்லாம் குறிக்கோடு இருக்கிறோம், எல்லா இடத்திலும் அநீதிகளுக்கு எதிராக எங்கள் குரலை பதிவு செய்கிறோம், இதெல்லாம் இருக்க வேண்டியதான். தமிழ்ச்சங்கர் பேரவை என்பது ஒரு பணம் போல இருக்கிறது. இங்கு தீவிரவாதிகள் போல இருக்கிறார்கள், மென்மையானவர்கள் இருக்கிறார்கள், மென்மையாகவும் தீவிரமாகவும் இருக்கிறார்கள், பல்வேறு கலவையை இந்த ஆட்டில் இருக்கிறார்கள். நீங்களும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த சமூக அநீதிகளின் கோபம் வரவில்லையா? அல்லது இந்த சமூக அநீதிகள் இதான் நடக்கும்னு இருக்கிறீர்களா? எல்லாவற்றையுமே நீங்கள் மேம்போக்கத்தான் எடுத்துக்கொள்கிறீர்களா? அரசியல் நிகழ்வுகளின் மீதும் சமூக குற்றங்களின் மீதும் நீங்கள் கவலை செலுத்த மாட்டீர்களா? அல்லது கருத்து சொல்ல மாட்டீர்களா? உங்களுக்கு ஒரு பாணியை வைத்துக் கொண்டு போகிறீர்களே, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லையா? என்ன ஏன் இந்த மென்மை போக்கை கடைபிடிக்கிறீர்கள் என்று உண்மையிலேயே யாரும் அவர்கள் கேட்காத ஒரு கேள்வியை ஒரு நாள் அவரிடம் கேட்க, இந்த மென்மை உங்களுக்கு எப்படி வந்தது? கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தார். இது நடந்தது நம்ம 26 சட்ட பட்டியல் சாலை அடையாளம் தமிழ்நாடு. அவர் அமைதியா சொன்னாரு, இந்த மென்மையை நீங்கள் கடைபிடிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, இந்த மென்மை எனது குடும்ப உறவுகளின் வன்முறையில் இருந்து வந்தது, எனது குடும்ப உறவுகளின் தகராறுகளில் இருந்து வந்தது, எனது சொந்தங்களின் ஒட்டுமொத்தமான கலவரங்களில் இருந்தது, சிறைகளில் இருந்து வந்தது என்றெல்லாம் அவர் சொன்னார். என்ன சொல்லுங்க கேட்டேன். சண்டை வந்துள்ள உறவுகளுக்குள்ள திடீர்னு ஒருத்தர் தலையை வைத்து ஒருத்தர் வந்து நிற்பார், நேற்று இருப்பார், ஒருத்தர் இன்னைக்கு இருக்க மாட்டார், எங்கெல்லாம் சிறையில் இருப்பார். எதற்கு எடுத்தாலும் வன்முறை, உணர்ச்சி வசப்பட்டு அல்லது உண்மையிலே பகை வந்து அல்லது யாரோ தண்டிக்க போயெல்லாம் சிறு வயதில் அதிகமான வன்முறைகளை பார்த்ததன் விளைவாக கூட இப்படி நான் ஆகியிருக்கலாம், அதிலிருந்து நான் விலகி இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் இன்னொரு செய்தி சொன்னார். நீங்கள் இவ்வளவு மென்மையாக நகைச்சுவை சொல்வது ஒருவராக, மென்மையான போக்குடைய ஒருவராக நீங்கள் பார்க்கிறீர்கள், அது உண்மைதான். ஆனால் நான் விரும்பி படிப்பதெல்லாம் படுபயங்கரமான துப்பறி நாவல்கள் தான். வன்முறைகளும் கொலைகளும், கொலைகளை கண்டுபிடித்து துப்பறிவதும், பேய் கதைகளும், அது போல ஒரு நாவல்களை நான் தேடி தேடி படிப்பேன். எனக்கு துப்பறிய நாவல்கள், டிடெக்டிவ் நாவல்கள், இதுபோல புதிர் போட்டவை, வன்முறைகள் நிறைந்தவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப நிதானமாக படிப்பேன். அப்படி இருக்கு, அதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் என்னிடம்
சமூகத்துக்கானதாக இருக்கும். என்னிடமிருந்து வருவது கேட்பவரை சிந்திக்க வைப்பதாக இருக்கும். என்னிடமிருந்து வருவது கேட்பவர்களை மேம்படுத்துவதாக இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் நான் என்னுடைய நூலை எழுதுகிறேன், நூல்களை எழுதுகிறேன், என் சொற்பொழிவுகளை எழுதுகிறேன், என் நண்பர்களை பராமரிக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். இங்கே திருத்துறைப்பூடிக்கு புறப்படும் போது நான் எப்படி ஒரே ஒரு பையோடு புறப்படுகிறேனோ அதே போலதான் மலேசியாவுக்கு சிங்கப்பூருக்கு போய் வருகிறேன். பல வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். எந்த இடமும் என்னை ஆச்சரியப்படுத்தது கிடையாது. ஏனென்றால் எதுவும் நிரந்தரங்களே என்பது தெரியும். இது சொல்ல அந்த மாடியிலே நான் கீழே விட மாட்டேன் என்று சொன்னார்களா, அந்த இடத்தில் அவர் இருக்கிறார். அதனால சொல்கிறேன், அன்பு தோழர்களே, சுவாமிநாதன் அவர்கள் எந்த கட்டத்திலும் கீழே விட மாட்டார். எந்த கட்டத்திலும் தன் புகழிலிருந்து அவர் குறைய மாட்டார். தான் யார் என்பதில் அவர் மிக தெளிவாக இருந்தார். தான் என்ன சொல்ல வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தார். ஒரு பஞ்சாயத்து பாணியிலே திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டு நமது ஊர் பெரியவர்கள் நியாயம் சொல்வதை போல இருந்தது. இயற்கையிலேயே அவருக்கு அமைந்ததை போன்ற ஒரு குரல் அதற்கு பிறகு யாருக்கும் அமையும். அவருக்கு இருந்தது திருக்குறளார் முனுசாமி. திருக்குறளார் முனுசாமியிடம் அந்த குரலை நான் கேட்கிறேன். அப்படி பேசுவார். அவர் தென்கட்சி கொடியில் பேசுவார். மனிதனுக்குத்தானே அடையாளம் உண்டு, மனிதனுக்குத்தான் அடையாளம் உண்டு. மனிதன் தான் யார் என்பதை பிறதோடு அடையாளப்படுத்தி அடையாள சொல்வார். அவனுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. உன் வீடு எங்கே என்று கேட்டால் ஜட்ஜி வீடு இருக்குல்ல, அது எதிர் வீட்டுக்காரன்னு சொல்லுவோம். நீ யார் என்று கேட்டால் அது மந்திரி இருக்காருல்ல, அவருக்கு அண்ணன் பையன் அப்படின்னு சொல்லுவோம். நீ யாருன்னு கேட்டால் பெரிய தொழில் இருக்காருல்ல, அவருடைய சித்தா பொண்ணு அடையாளம். அவனுக்கு அடையாளம் தேவைப்படுகிறது. விலங்குகளுக்கு அந்த அடையாளம் தேவைப்படாது. அந்த கூரை மேல உட்காந்து தூங்கிட்டு இருக்கே, அந்த கோழியோட மச்சின்னு தான் உள்ள கோச்சிட்டு யாரா சொல்றாங்களா? போறப்போக சொல்லு. அந்த கூரை மேல உட்காந்து தூங்கிட்டு இருக்கிற அதோட மச்சின்னு தான் உள்ள குழம்புல கோச்சிக்கிட்டு யாரா சொல்றோமா? அதை மழையில மேய்ச்சிக்கிட்டு இருக்க அதை தம்பி தான் கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றோமா? அதுக்கு அடையாளம் தேவையில்லை. மனிதனுக்கு அடையாளம் தேவைப்படுகிறது. அந்த அடையாளம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவாங்க. திருச்சி தியாகராஜன் என்று ஒருவர் இப்போதெல்லாம் அந்த தலைமுறை அழிவிட்டார். திருச்சி தியாகராஜன் அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர். மச்சாவதாரத்தின் மகிமை சொல்லுவார், மச்சாவதாரத்தின் மகிமை சொல்லுவார், வறுப்பதோடு மீனை குழம்பு வைப்பார் என்று கவிதை. மச்சாவதாரத்தின் மகிமை 3 மணி நேரம் பேசிட்டு வறுப்பதோடு கொஞ்சம் மீனது குழம்பு வச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்க ஒரு பகுத்தறிவெல்லாம் ரொம்ப இயல்பாக என்கிட்ட கேட்டாரு திருச்சி தியாகராஜன் ஒரு முறை. அப்ப நான் தேவி வாரத்தை நிருபரா இருக்கேன். என்ன தேவாஸ்கர் நல்லா இருக்கீங்களா? என்ன காசு கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஒரு பக்கத்துக்கு 40 ரூபா கொடுக்குறாங்க. தொடர்ந்து எழுதிங்களா? வாரலாம் எழுதுங்க. வருது காசு வருது, ஒரு ஆளுக்கு வருதுயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஃபேன் சுற்றுற மாதிரி இருக்கும், காசு வராது. அதுதான் கேட்குறாங்க. ஃபேன் சுற்றுற மாதிரி இருக்கும், காசு வராது. நீங்க சும்மா அடிச்சு விடாதீங்க. வருதா? வருது, போதும். நான் பேச்சுலர், குடும்பம்லாம் ஒன்றும் இல்லை, நண்பர்களாக இருக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. சரி, நல்லது செய்யுங்க. ரொம்ப இயல்பாக அப்படி இருந்தவர்கள் திருச்சி தியாகராஜன், அந்த தென்கட்சி சாமிநாதன், திருக்குறளார் முனுசாமி, இது போன்ற பல பேர், பெரியாரதாசன், ஏராளமானவர் என்று இந்த உலகத்தை நகைச்சுவையால் திருப்பினார். நகைச்சுவை தான் உண்மையிலே உன்னதமான ஒரு உணர்வு. இங்க நீங்க நகைச்சுவை சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. நகைச்சுவை சொல்வதே ஒரு காலகட்டத்தில் முல்லா நகைச்சுவை சொல்வது வழக்கமாக போட்டிருந்தேன். அப்படி இருக்க நகைச்சுவை தான். ராமஜென்ம பூமி பாபர் மசூதி பிரச்சனை வெடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒருத்தர் சொல்றாரு, கேட்கிறாரு ஒருத்தர்கிட்ட, இந்த ராமஜென்ம பூமி பாபர் மசூதி சர்ச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ராமஜென்ம பூமி பாபர் மசூதி சர்ச்சையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு அவர் சொன்னாரா, அடப்பாவமே அது சர்ச்சையில சேர்ந்துச்சான். சர்ச்சையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்க போக, அது சர்ச்சையோட வந்துருச்சாப்போ. இன்னொன்று சொன்னாங்க, இந்த மாதிரி என்னங்க அவர் வீட்டில் வந்துக்கிறார், ரிட்டையர் ஆகிட்டு மனைவி வரா, என்னங்க உங்க தம்பி சிவலோகபாதி அனுப்பிச்சாரான், லெட்டர் கடிதம் வந்திருக்கு, இது ஒன்று அவசரம். என்ன மாதிரி அடியாமன், அவன் கெட்டிக்காரன், அவன் குரூப் ஒன்று எழுதினான், அப்புறம் இன்னொரு எக்ஸாம் எழுதினான், யாரோ பிடிச்சி அவன் குடும்பசமாகிட்டே இருக்கான். இப்போ சிவலோகபாதி அனுப்பிட்டான்னு சொல்றேன், நான் தாண்டி பெஸ்டாக வீட்டில் வந்துருந்தாரோ. புரிந்து கொள்ள வேண்டியதை சரியாக புரிந்து கொள்ளாததுக்கான நகைச்சுவை இதெல்லாம். இந்த நகைச்சுவை என்பது மக்களை மேம்படுத்துகிறது. அறிவார்ந்த மனங்களிலிருந்து, உயர்ந்த சிந்தனையாளர்களிலிருந்து நகைச்சுவை ரொம்ப எளிமையாக வரும். மிகப்பெரிய ஒரு மேடை ஒருவர் என்பதற்கான அடையாளம் அவருடைய நகைச்சுவை தான்.
மகாத்மா காந்தி நம்ம எல்லாரும் சீரியஸாக ஒரு அழகாக பார்த்துருக்கோம். மகாத்மா தான் பார்த்துருக்கோம். ஒரு கட்டுரையை ஒருத்தர் கொடுத்துட்டு இந்த கட்டுரையை போடுங்க, கட்டுரை பண்ணுங்க, கட்டுரை போடுற மாதிரி ஒன்றும் இல்லை, இது கட்டுரையை பரிசீலிக்க முடியாது இல்லையா, ஏதாவது பண்ணுங்க, திரும்பி அதை பரிசீலனை இல்லை, கட்டுரையை பரிசீலிக்க முடியாது காந்தி சொல்கிறார். இல்லை இது ஒரு பொறுப்புவா இருக்கிற மாதிரி இதை எடுத்துக்கொள்ளாமல் எதுவுமே இல்லையா, அதை நான் பார்த்தேன். அது கொடுத்தோடனே ரொம்ப மகிழ்ச்சி. கட்டுரையாக இருக்கு. மகாத்மா காந்தி அந்த கட்டுரையை வாங்கி அதை ஜாயின் பண்ணுங்க பின்னத்துக்கு நம்ம பாருங்க, அந்த குண்டூசி மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு பேப்பர் கொடுக்குறாங்க. இதில் ஒன்று குடும்பமா எடுக்கிற மாதிரி கேட்டார்ல, குண்டூசி தான் எடுக்கிற மாதிரி. இதை விட சிறந்த நகைச்சுவாளர் இருக்கிறார். சார்லி சாப்ளின் மிஞ்சோருக்கு இந்நேரம் வரைக்கும் ஒரு பறிக்கவில்லை. நகைச்சுவை என்பது சாதாரணம் இல்லை, அது மேம்பட்ட மனதில் வரக்கூடியது. அதனால் சிந்தனையில் சிரிப்பவன் கவிஞன், சிந்தனையில் சிரிப்பவன் ஞானி என்று சொல்லுகிறார். எனவே இது ஒரு நல்ல பண்பு. நகைச்சுவையில் இருப்பதும், நகைச்சுவை அதாவது அதை நாம் புரிந்து கொள்வதும், மனசை லேசாக வைத்துக் கொள்வதும் இதன் பண்பு. அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். திருக்கச்சாரி அவர்களின் நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்புக்காக உண்மையிலேயே நான் நன்றி சொல்கிறேன். அவருடைய சீடர் தொல்காரன் அவர்களுக்கும் என்னுடைய சீடனாக இருக்கிற அவருக்கும் இந்த முயற்சிக்காக பாராட்டுகளை தெரியப்பட்டு வருகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருந்து இவ்வளவு நேரம் பண்பற்ற திருக்கட்சி ஐயாவின் திருக்குறளை கேட்டறிந்த ஏதோ ஒரு கடலிலே ஒரு துளியை போல அவரை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். அவர் மிகப்பெரிய கடல். 67 ஆண்டு காலம். இந்த 67 ஆண்டு காலத்திலே ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறார். திருநெல்வேலி வானொலியிலே விவசாய நிகழ்ச்சி அலுவலராக இருந்திருக்கிறார். சென்னை வானொலியிலே இயக்குநராக இருந்திருக்கிறார். பல்வேறு அமைப்புகளிலே சேர்ந்து பங்காற்றியிருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கூட்டங்களில் பேசியிருக்கிறார். நூல்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு புரட்சிக்கு வித்திருக்கிறார். அதை விட மேலாக ஒரு நகைச்சுவையாளர், ஒரு நகைச்சுவை சொல்லுவர் எவரும் ஒரு நாகரிகமாக இருக்கணுமோ அப்படி அவர் இருந்திருக்கிறார். அதனால்தான் அமுதசுரபி தீபாவளி மலரே அவரை குறித்து நான் எழுதிய கட்டுரைக்கு நாகரிக நகைச்சுவை நாயகன் என்ற தலைப்பிட்டு ஒரு கட்டுரை எழுதினார்கள். நாகரிக நகைச்சுவை நாயகன் தெரிவித்து அவருடைய வாழ்க்கை பல செய்திகளை நமக்கு சொல்லுகிறது. அவர் புகழ் ஓங்கட்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.